ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கடற்கரையில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்பதால் பெசன்ட் நகர் கடற்கரை மணல் பரப்பில் செல்ல தடை விதித்து தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் செலினா நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக என்னென்ன அறிவுரைகள் மற்றும் நெறிமுறைகள் வழிநடத்தப்படுகிறது? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நாளை ஆங்கில புத்தாண்டு என்பது நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரையிலும் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான கடற்கரைகளில் பொதுமக்கள் அதிகமாக கூடி புத்தாண்டை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவார்கள். அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரைகளுக்கும் பொதுமக்கள் இரவு நேரத்தில் கடற்கரைகளுக்கு செல்வதற்கான தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மணல் பரப்பில் விளையாடுவதோ அதே போல கடற்கரையில் நீரில் விளையாடுவதற்கான தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இரவு 7 மணியிலிருந்து அதே போல நாளை அதிகாலை வரையிலுமே கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல் பரப்புக்கு செல்லக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மாலை நேரத்தில் அதிக அளவில் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் சாலைகளை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டை பண்டிகையை முன்னிட்டு ஒரே நேரத்தில் அதிக அளவில் பொதுமக்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் மாலை 6 மணிக்கு பிறகாகவே வாகனங்கள் செல்வதற்கான அனுமதி என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கடற்கரைகளுக்கு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே லைட் ஹவுஸிற்கு முன்னதாகவே அனைத்து வாகனங்களையும் நிறுத்திவிட வேண்டும் என்று சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்தவரையிலும் காவல்துறையினர் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். அதே போல பெசன்ட் நகர் கடற்கரையை பொறுத்தவரையிலும் பெசன்ட் நகரில் இணைக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே பேரிகார்டுகள் போடுவதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பும் கேமராக்கள் மூலமாக கண்காணித்து வருகிறார்கள். தற்காலிக கண்காணிப்பு கேமராக்கள் ஆங்காங்கே வைக்கப்பட இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் முக்கியமாக இருக்கக்கூடிய மெரினா, பெசன்ட் நகர் அதே போல திருவான்மியூர் உள்ளிட்ட கடற்கரைகளை பொறுத்தவரையிலும் இன்று பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை பணிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையை பொறுத்தவரையிலும் மணல் பரப்பில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடலுக்கு உள்ளே செல்லக்கூடாது என்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட விடுமுறை நாட்கள் என்பதனால் பொதுமக்கள் அதிக அளவில் பெசன்ட் நகர் கடற்கரையில் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அதே போல பெசன்ட் நகர் கடற்கரைகளுக்கு வரக்கூடிய பொதுமக்களையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி மணல் பரப்பிற்கு செல்லக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் கூட விடுத்து வருகிறார்கள். மாலைக்கு பிறகாக சென்னை பெசன்ட் நகர் கடற்கரைக்கு உள்ளே வரக்கூடிய வாகனங்கள் அனைத்திற்குமே அனுமதி என்பது ரத்து செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 இணைப்பு சாலைகளிலுமே பொதுவாக பேரிகார்டுகள் என்பது போடப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். பிற்பகல் 1 மணிக்கு பிறகாகவே அனைத்து பணிகளும் முடித்துவிட வேண்டும் என்றும் காவல்துறை ஆணையர் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இரவு 12 மணிக்கு புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்திட வேண்டும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கக்கூடிய பணி என்பது தற்பொழுது நடைபெற்று இருக்கிறது. அதே போல தற்காலிக கேமராக்களும் கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது அருந்திவிட்டு வாகனங்கள் ஓட்டுபவர்கள் மீது ஃபைன் விதிப்பதற்கான ஆணையும் கூட வழங்கப்பட்டிருக்கிறது. புத்தாண்டை பாதுகாப்பாகவும் அதே போல அனைவரும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுவதற்காக சென்னை மாநகர காவல்துறை சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்கரை பகுதிகளை பொறுத்தவரையும் முழுமையாகவே இன்றும் அதே போல நாளையும் காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழாக தான் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்தவரையிலுமே ஆங்காங்கே பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வாயில்களிலும் பேரிகார்டுகள் போடப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் கொண்டு வருவதற்கான அனுமதி என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வரக்கூடிய பொதுமக்கள் 12 மணிக்கு புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு உடனடியாக வெளியேறும்படியும் அனைத்து காவல்துறை சார்பாகவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் இன்று அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்பதற்காக அதிக அளவில் போக்குவரத்து காவல்துறை ஆணையர்களும் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். புத்தாண்டு கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்காக காவல்துறை சார்பாக எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய கடற்கரைகளில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செலினா.